Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Jabbar Bhai style pineapple kesari எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். panல 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனால 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவா சேர்த்துக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெய்லியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை. ரவா 1 கப் எடுத்தேன். அந்த கப்பாலேயே 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட்டி விழுவாமல் பார்த்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 கப் சுகர் சேர்த்துக்கணும். சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சுகர் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கணும். சுகர் சேர்த்து நல்லா கொதிச்சோடனே குட்டி குட்டியாக பைனாப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். முந்திரியும் திராட்சையும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பைனாப்பிள், முந்திரி, திராட்சை எல்லாமே இதுலேயே வெந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடணும். சூப்பராக பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.